நான் ராமன் பத்தினி ஜனகன் லட்சுமணனுக்கு மன்னின்னா அவன் 10 அடி தள்ளி நிற்பான். நான் ஜனகன் மகள் ஜனகின்னா, நான் ஜனகன் புத்திரின்னா அவனும் ரிட்டையர்டு. அவனை இப்போ யாருக்கு தெரியும்? நீங்கள் உங்களை மாதிரி ரிஷிகளெல்லாம் காப்பாற்றத்தான் ராவண மாதிரி இருக்கிற ராட்சசன்ட்டேருந்து எங்கள் ஆத்துக்காரர் வந்திருக்காருன்னா இவன் ஆற்ற ராவணன்ட்டே அவனுக்கு கோபம் வந்துருத்து. 10 தலை 20 கையோட காட்சி அளித்தான். நான் தான் அந்த ராவணன். நடுங்கிட்டான். மலையை காப்பாற்று, குயிலே காப்பாற்று, குடிசையோடு பேத்தான். பறக்கிறான். எய்தாப்பில் இப்போ ஜட்டாயு போனர், சண்டை போட்டர். கடைசியில் என்ன பண்ணா, அந்த சங்கரன் வாழ்நாள ஜட்டாயுவை ரெக்கையை வெட்டினான். அவர் பாவம் கீழே விழுந்தார். அவளை கொண்டு போய் அசோக வனத்தில் வச்சான். இப்போ லட்சுமணன் ராமனை பார்த்தான், தேடின்னு வந்தா, குடிசையே போயிடுத்து. ராமன் அழறான். அவள் சீதை கடத்தின்னு போகிறபோது மலையை காப்பாற்று, குயிலே காப்பாற்று, கோதாவரியை காப்பாற்றுன்னா ஒருத்தரும் காப்பாற்றலை. தேடின்னு வரார். ஜட்டாயு மூச்சை பிடிச்சின்னு உட்காண்டிருக்கார். ராமா 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 ராமான்னு உட்காண்டிருக்கார். பாவம் வெட்டி விட்டான். மூச்சை பிடிச்சின்னு இருக்கார். ராம் ராம் ராம்னு உட்காண்டிருக்கார். ராமர் வந்தார். ஜட்டாயுவை மடியில் போட்டு அழுதர். ஐயோ, இப்படி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்து, என்னால் தானே வந்தது அப்படின்னு அழுதர். குழந்தை உன்னாலே இல்லை, நான் உனக்கு தொண்டு பண்ணியிருக்கணும், சீதையை மீட்க முடியலை, அவன் இப்படித்தான் தூக்கி கொண்டு போனான் தெற்க அப்படின்னு சொன்னார். ஜட்டாயு உயிரை விட்டார். நல்லா கேளுங்கோ, தசரதனுக்கு கர்மா பண்ணல ராமன், ஜடாயுக்கு பண்ணர். புரிஞ்சது? அதுதான் சாஸ்திரம் சொல்றது. ஆனால் ஆதரவில்லாதவாளுக்கு கர்மா பண்ணா அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம். அநாத பிரேத சம்ஸ்காரகா அஸ்வமேத பலம் லபேத். இப்போ நீங்கள்லாம் முதியோரத்தில் இருக்கீள், உத்தரவு இல்லை. உங்கள் பிள்ளை பொண்ணெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. விஷயம் இதுதான்.